இருக்கிறாப்புல வைரல். ஆனால் சேதனை டக்குன்னு இறக்கிட்டாப்புல. சோசியல் மீடியாவில் நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் வைரல் ஆகிட்டு இந்த வீடியோ. வாக்களிச்ச மக்களுக்கு நீங்க இதுதான் சொல்றீங்களா மாற்றம்? என்ன மாற்றம் இருக்கு? யாவது கேட்டிருக்காரா? தொண்ட பொண்டாட்டியை வந்து பூன்னு எழுதுனானுவான், அதை கேட்டாரா அவரு? அது எனக்கு என் மனைவிக்கு உள்ளது, வாய முட்டு போகணும் சொன்னாரா? எதமா கேட்டிருக்காரு அவரு? எதையுமே கேட்கல. இதையும் கேட்காம கடந்து போயிடலான்னு அவர் நினைக்கிறது ரொம்ப தப்பு. விஜய் விட்டுருங்க, நீ முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நீங்கள் இந்த நிலைமையில இருந்தீர்கள். இந்த கட்சியை எப்படி அவங்க டேக் அப் பண்ணுவாங்க? இதை எதிர்கொள்றது தான் நீங்க புராணம் போயிடும். இவங்களை வச்சு சமாளிக்கவே முடியாது. ஜெயிச்சன்னைக்கே பஸ்ஸை சுத்தி வெடி வெடிக்கிறாங்க. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றாங்க. அட்ராசிட்டிஸ் தான். இதை கண்ட்ரோல் பண்றது தான் விஜயோட வேலையாவே இருக்கும். விஜய் தாமு எம்எல்ஏ, ஆட்டோ டிரைவர் இருந்தவர் எம்எல்ஏ ஆகிறார். இப்போ எவ்வளவு பக்குவம் இருந்திருக்கும். நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ May 4 பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து டிவிகேல இருக்கக்கூடிய ஆள்கள் வந்து அறிவாளர்ல கேக் வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வட்ட செயலாளர் வந்து சிறுமியிடம் வந்து பாலியல் அத்துமீறல் பண்றாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க ஒரு வழக்கறிஞரா? கட்சி தொண்ட அறிவாளர்ல கேக் வெட்டிருந்தா ஆச்சரியப்படுறது இல்லை. எம்எல்ஏ அவரு விஜய் தாமு, ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ, லயலாமணி பக்கத்தில் நிற்கிறாப்புல. கேட்க வெட்ட போக்குல அண்ணா வெட்டாதீங்கன்னு நம்ம இருக்கிறாப்புல. அதெல்லாம் ஒரு காதலியே வாங்கலாமா? கேட்க கிடக்குறாங்க கத்தியில. பெரிய ரவுடி, மெட்ராஸையே கட்டி ஆண்ட ஒரு ரவுடி குற்றத்தூர்ல பட்டாக்கத்தியில கேக் வெட்டி தான் ஜெயிலுக்கு போனாங்க. என்டையர் டீமே போலீஸ் பூந்து தூக்குனாங்க. அந்த வெட்டினதுக்காகவா சார்? ஆமா, அதுலதான் ட்ரிகர் ஆகுது. மேட்ரு ட்ரிகர் ஆகி பிடிச்சாங்க எல்லாரையும். ஒட்டுமொத்த கேங்ஸ்டர் வாரையும் தூக்குனாங்க. இது அஃபென்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு எம்எல்ஏ, நீங்க முன்னுதாரணமா மக்களுக்கு இருந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் பக்கத்துல லயலாமணி சொல்றாருல்ல வெட்டாதீங்க, சும்மா கத்தியை தூக்கி காட்டலாம், வீரவாள் தூக்கி காட்டுவாங்க. அது அட்டையாலும் மரத்தாலையும் செய்யப்பட்ட வாள் தான், ஒரிஜினல் கத்தி கிடையாது, பேட்டர்ன் கிடையாது. இருந்தாலும் அந்த வால் சைஸ்ல வச்சு வெட்டக்கூடாது. ஏன் நடிகர் விஜய் சேதுபதி வெட்டி மாட்டினாருமா? இது எப்போ சார்? விஜய் சேதுபதி வெட்டினாரு, கேக் வெட்டாரு. அப்புறம் ஷூட்டிங் எடுத்த ப்ரொமோன்ட்டாங்க அது. ஆமா, நடுவில் 2-3 ரவுடி பாட்டினாங்க. ஸ்கூல் பசங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ரவுடிஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, எங்க ஒரு இடத்துல கேங்ஸ்டர்ஸ் கூட வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப பிகினிங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க எம்எல்ஏங்க, மட்ட சட்டமன்ற உறுப்பினர் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியது இந்த வேலையை செய்யலாம். ஒண்ணு. அடுத்தது இதுக்கு வந்து காவல்துறை அவங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை அவங்க கையில போல, எலக்ட்ரல் பாடி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பரவாயில்ல, பாத்துக்க. விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டியது அவர் கட்சிக்காரங்கள தான். எதிர்கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அடுத்தது ரேப்பு இல்லை, போக்சோ. மயிலாப்பூரை சேர்ந்த சிறுமி அது தன்னோட உறவுகாரங்க வீட்டுக்கு ஆர்கே நகருக்கு போகுது. அதாவது காசிமேடு சிங்காரவேல் நகர் வீட்டில் உறவுகாரங்க. ஏன்னா எலெக்ஷனோட நிறைய லீவ் தானே, இப்போ எல்லாமே மே மாதம் லீவ் தானே, இப்போ அங்க இருந்திருக்கு. பாருங்க, எலெக்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த 43வது வட்டச்சேர தினேஷ் ஒரு பக்கம், பேரே பாம்பு தினேஷ், அவர் ஒரு பக்கம் வேலை பார்த்துருக்காரு. எலெக்ஷன் அன்னைக்கு இந்த பொண்ணை மெதுவாக கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுக்கும் என்றதுக்கு நடுவில் இந்த வேலை நடந்தது. இவர் தன்னோட ரூமுக்கே அழைச்சிட்டு போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு. இதை வெளியே சொன்னீங்கன்னா வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாப்புல. இது வந்து என்ன பண்ணுது, சிறுமி அந்த வலியை தாங்காம சித்திகிட்ட போய் சொல்லிடுது. சித்தி இந்த மாதிரி என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க சித்தி அப்படின்னு. சித்தி உடனே அவங்க பெற்றோரை கூப்பிட்டு சொல்றாங்க, இப்போ மயிலாப்பூர்ல இருக்கவங்களுக்கு, நீங்க கிளம்பிங்க வாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி 3ஆம் தேதி. அப்புறம் காசிமேடு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் இது அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாத்துறதுனால ஒரு நாள் டிலே ஆகுது. AWPSக்கு மாத்துறாங்க, ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் மாத்துறாங்க. மாத்திட்டு 4ஆம் தேதி இவரை கைது பண்ண பாக்குறாங்க. யார? தினேஷ. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இவர் யாருக்கு திரும்ப ஒர்க் பண்ணாரு? மரிய வில்சன், ஆர்கே நகர் எம்எல்ஏ ராவேகா. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, பூத் ஏஜென்டா உள்ள இருந்ததுனால அன்னைக்கு கைது பண்ண முடியல. அதுக்கு அடுத்த அந்த இரவு கைது பண்றாங்க. அது 5ஆம் தேதி. ஆமா, நேற்று கைது பண்ணிட்டாங்க. தினேஷை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க தான் இதை பத்தி எல்லாம் சொல்லணும். ஏன் சார் இப்போ போக்சோல இவர் மாட்டிருக்காருல்ல சார், இப்ப இவர் சிறையில் அடைச்சிருக்காங்க, இது எப்படி கொண்டு போவாங்க சார்? சிறையில் அடைச்சிருக்காங்க, ஒரு எப்படியும் 60, 70, 80 நாள் 90 நாள் கழிச்சுதான் வெளில வர முடியும். இல்ல வெளியில வந்துருவாரா, இல்ல இவர் கடுமையான ஆக்ஷன்? வெளியெல்லாம் வந்துடலாம், பெயிலாம் வந்துடலாம் மேடம், பெயிலாம் கிடைச்சிடும். பட் ஒரு கட்சியில நிர்வாகத்தில் இருக்கவங்க வட்ட செயலாளர்ல இருந்தா அப்புறம் எப்படி கட்சியை எப்படி டேக் அப் பண்றது? விஜய் விட்டுருங்க, நீங்க முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நீங்கள் இந்த நிலைமையில இருந்தீர்கள் என்றால் இந்த கட்சியை எப்படி அவங்க டேக் அப் பண்ணுவாங்க? ஏன் சார், இப்ப நீங்க ஒரு விஷயத்துல சொல்லிருப்பீங்க, நான் யாரையும் தனி மனிதனை விமர்சனம் பண்ண விரும்பல, ஆனா அரசியல் ஆளுமையில தவறு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு அட்வொகேட்டா நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரு அட்வொகேட்டா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் அறிவாளால கேக் வெட்டுறதும் இது வந்து ஒரு தவறான செயல் தான், இன்னொரு பக்கம் பாலியல் அத்துமீறல், அது யாரா இருந்தா என்ன சார்? ஆனா இவங்க 2 பேருமே வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான். சோ இன்னும் பொசிஷனுக்கே வரல, அதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரே ஜூரிஸ்டிக்ஷன், ஒரே ஏரியா தானே.
ஆர்கே நகர், ராயபுரம் எல்லாம் அந்த மயிலாப்பூர். மயிலாப்பூர் இங்க இருக்கு. ஓகே ஓகே. அவங்க மயிலாப்பூர் அந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த மயிலாப்பூர். மயிலாப்பூர். பட் இதெல்லாம் டாலரேட் பண்ணணும். அன்னைக்கு வந்து ஒருத்தன் ஒண்ணுக்கு போனாலும் முதலமைச்சர் தான் காரணம்னு சொன்னீங்கல்ல. இப்படி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் அரசியல். இதை எதிர்கொள்றது தான் நீங்க புராணம் போயிடும். இவங்களை வச்சு சமாளிக்கவே முடியாது. ஜெயிச்சன்னைக்கே பஸ்ஸை சுத்தி வெடி வெடிக்கிறாங்க. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றாங்க. அட்ராசிட்டிஸ் தான். இதை கண்ட்ரோல் பண்றது தான் விஜயோட வேலையாவே இருக்கும். இனி வரும் காலங்கள்ல இதை கேட்கணும். கேட்காம இருந்தா எப்படி? லைலாமணி சொல்றாரு, எம்எல்ஏமா இவரு விஜய் தாமு எம்எல்ஏ, ஆட்டோ டிரைவர் இருந்தவர் எம்எல்ஏ ஆகிறார். எவ்வளவு பக்குவம் இருந்திருக்கணும். இருக்கிறாப்புல லைலாமணி. ஆனா சேதனை டக்குன்னு இறக்கிட்டாப்புல. சோசியல் மீடியால நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் வைரல் ஆயிட்டு இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் இதுதான் மாற்றமா? இதுதான் உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்களா? மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நான் வாக்களிக்கல, நான் வேற கட்சிக்கு போட்டேன். மக்கள் உங்களை வாக்களிச்சிருக்காங்கல்ல. வாக்களிச்ச மக்களுக்கு நீங்க இதுதான் சொல்றீங்களா மாற்றம்? என்ன மாற்றம் இருக்கு? ஏன் சார் இப்போ மக்கள் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறோம், அட்வொகேட்டா இருக்கிறதுனால நான் கேட்கறேன். இப்போ வந்து இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து எதுவா இருந்தாலும் அவங்களோட தலைமையை தானே பாதிக்கும். எதுமேட சின்ன தவறு இல்ல இல்ல அத பத்தி நான் பேசல. இப்ப ஒரு சின்ன சின்ன தவறுகள், இப்ப விசில் அடிக்கிறது, பஸ் சுத்தி பட்டாசு வெடிக்கிறது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்ப எல்லாமே அவருக்கு தானே சார் கெட்ட பேர். அப்ப அவர் வந்து ஸ்ட்ராங்கா அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு அவர் சொல்லலாம் இல்லையா, இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அது பண்றதா இருந்தா பதாகைக்கு பால் ஊத்தாதீங்கன்னு எப்பயே சொல்லியிருப்பாரு அவரு. இவ்வளோ கெட்ட பேர் அடைஞ்சது எதையாவது கேட்டிருக்காரா? தொண்ட பொண்டாட்டியை வந்து பூன்னு எழுதுனானுவான், அதை கேட்டாரா அவரு? அது எனக்கு என் மனைவிக்கு உள்ளது, வாய முட்டு போகணும்னு சொன்னாரா? எதமா கேட்டிருக்காரு அவரு? எதையுமே கேட்கல. இதையும் கேட்காம கடந்து போயிடலான்னு அவர் நினைக்கிறது ரொம்ப தப்பு. முன்னாடி அவர் நடிகன் சார், பட் நீங்க தமிழக முதல்வர் ஆகிறதுக்கு எய்ம் பண்றீங்க, காயெல்லாம் நவுத்துறீங்க, பெரிய பெரிய இலை கட்சியில இருந்தெல்லாம் ஆள் கூப்பிடுறீங்க, கை கட்சியில இருந்து ஆளை கூட்டிட்டு போயிட்டீங்க, ஆனா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா கட்சியிலையும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இவங்களையும் கொஞ்சம் கவனிங்க, சொல்லிருங்க. என் கட்சிக்காரன் எந்த தப்பு செஞ்சாலும் பாரபட்சம்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருங்க. அது உங்களுக்கு நல்ல பேரு. தொடர்ந்து உங்களோட ஆட்சியை நாங்கள் விமர்சிப்போம், கவனிப்போம், தவறு இருந்தால் விமர்சிப்போம். இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப வந்து இந்த ரெண்டுமே வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா, ரவுடிசம்ன்ற மாதிரி. இதுல வந்து இப்ப இவர் ட்ரக்ஸையும் வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார். சோ இது எப்படி பாக்குறீங்க? டாஸ்மார்க் எடுத்து மூடணும். டாஸ்மார்க் விஜய் மூடு அன்று கழுத்தில் விசில் போட்டு தாவேகா பத்தி பேசும்போது நான் கழுத்துல விசிலோட போடுறேன், இல்லை சட்டையில கூட ஒரு விசில் சின்னத்தை நான் பொறித்துக் கொள்கிறேன், இல்லை பேக்ரவுண்ட் வால் மவுண்ட் பெரிய விசில் சின்னத்தை வச்சு கூட பேசுறேன். கிரீன்மெண்ட் போட்டுறவா? ஆனா அது சாத்தியமா பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுதல். ஏன்னா ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் எதுவும் செய்யல. அவங்க செய்யல, நீங்க செய்யுங்க. அவங்க செய்யல இல்ல, நீங்க செய்யுங்க. அதுதானே வந்திருக்கீங்க மாற்றம். நீங்க செய்யுங்க, கட்டாயமா நான் வரவேற்கிறேன். நல்லது விஜய் கட்சியில் நடந்தா நம்ம எல்லாரும் வரவேற்கணும். நண்பர்களே, தோழர்களே, வரவேற்போம். கெட்டது இருந்தா சுட்டி காட்டுவோம். வரட்டா வந்து அவதூறு அள்ளி வீசுவதற்கு நம்ம ஆள் இல்லை. அவதூறு அள்ளி வீசும் ஆள் நான் அல்ல. அவதூறு பேச மாட்டேன். தவறு இருந்தா கண்டிப்பா பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.